ஏய் சரசு எதுக்கு பிள்ளை போட்டு அடிச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன கிறுகிறுக்கு பிடிச்சிருக்கா? ஏய் ஏய் எதுக்கு இப்படி உனக்கு கோவம்? அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன் அவனை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்க சொல்லி. எங்க கேட்ட? இப்போ அவன் வாழ்க்கையை நாசமாக்கிட்ட. யாரு? நானா? ஆமா. அதுதான். உன்ன மாதிரி தெருல கூத்தாட்டு வந்து நிக்கிறான். பொம்பளை பேச்சு எங்க கேட்ட? ஒரு அப்பன் ஒரு வாத்தியாருக்கு சமம். நீ என்ன சொல்லி கொடுக்குறியோ அதுதான் அவன் கத்துப்பான். உன்னை ஊருக்கு நேர்ந்து விட்ட மாதிரி ஸ்கூல் டீச்சருக்கு டீ வாங்கி தர, முட்டை உரிச்சு தரன்னு அழைச்சிட்டு இருக்கான். நீ காட்டுற பாசம் நாளைக்கு சோறு போடாது. படிக்கிற படிப்பு மட்டும் தான் நாளைக்கு வாழ்க்கையில உதவும். இப்படி ராஜா வேஷம் போட்டு தெருவில் ஆடினா மட்டும் பத்தாது. வீட்டுல இருந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்கணும். உன் பையன் என்ன மார்க் எடுத்திருக்கான்னு பாரு. பாரு நல்லா பாரு. என்னடா அது? என்னது இது? பொறுக்கி. உன் காலில் விழுந்து கேக்குறேன். என் பையனையும் உன்ன மாதிரி தெருவில் ஆட விட்டுறாத. ஏய் பாடி வாடிடா போ. ஏய் நீ யாரா டீ வாங்க போறது? டேய் ஒத்த டீக்கு எத்தனை பேர்ரா போவீங்க? டேய் உங்க அப்பாடா. வாங்க சர்க்கார். என்னது இது? இல்லை சார், இனிமேல் டீ எதாவது வேணும்னா தினமும் நானே வாங்கி தரேன் சார். எனக்கு தெரியும் சார், என் பையன் நல்லா படிப்பான்னு. அவன் புத்திசாலி சார். ஆனால் அவன் உங்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பான் சார். இனிமேல் பசங்கள்கிட்ட வேலை சொல்லாதீங்க சார். நம்ம பசங்களே நம்ம கெடுத்த மாதிரி சார். சார் நான் அதிகமாக பேசுன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். நீங்கள் படித்தவங்க. டீ சார் சுகர் கம்மியாக தான் சார் போட்டிருக்கேன். நான் வரேன் சார். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். யாப்பி இலக்கணம், சொல்லி இலக்கணம், எழுதி இலக்கணம். சார் சார் இந்தாம்மா. தமிழ் இலக்கணம் சரி துண்டு கொடு. வகைப்படும். அப்பா என்னையா? நீங்க ஏன்னால தானே அம்மா கிட்ட திட்டு வாங்குனீங்க. உங்களை அடிக்க ட்ரெஸ் எல்லாம் எரிச்சிங்க. ஊருக்கு வந்து டீலாம் வாங்கி தராதீங்கப்பா. நான் நல்லா படிக்கிறப்பா. நல்லா படிப்பையா? தெரியுப்பா எனக்கு நல்லா படிப்பையா. அப்பாவுக்கு உன் மேல் நம்பிக்கை இருக்கியா? 100க்கு 49 மார்க். இந்த மார்க்கை வச்சு மாடுதான் மேய்க்க முடியும். உக்காரு. அருந்தவம் சார். அருந்தவம் தான் இந்த தடவையும் கிளாஸ் ஃபர்ஸ்ட். இந்தப்பா தேங்க்யூ சார். பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் 100 நாள் தான் இருக்குது. எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். ஓகேயா? கோச்சுக்காதடா, அண்ணனுக்கு எக்ஸாம் முடியணும். சரியா? நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்குப்பா. இந்த புக்கை இங்கே வைக்கிறேன். சார் வாங்க சார். பாப்பா சர்க்கார். சார் என்ன சார் எல்லாரும் வந்துருக்காங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான்ப்பா. நம்ம அருந்தவன் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்துருக்காங்க. என்னங்க அருந்தவா டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கானா? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தம்பி போட்டோ எடுப்பா. ஆசீர்வாதம்ப்பா. ஏய் நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அருந்தவம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கிராமத்தைச் சேர்ந்த பூ விவசாயி சர்க்காருடைய மகன் அருந்தவம் மாவட்டத்திலேயே முதல் மாணவனாக வந்து நமது திண்டுக்கல் மாவட்டத்திற்கே பெருமை சேர்த்திருக்கார். முதலில் எங்கள் வாழ்த்துக்கள் அருந்தவம். உங்கள் வெற்றிக்கு காரணம் யார்? எங்க அப்பா, அம்மா, தங்கச்சி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எங்க HM, எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே காரணம். ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்க லட்சியம் என்ன? நான் டாக்டர் ஆகணுன்றது என்னோட லட்சியம். முதல் மார்க் வாங்கணுமா? அப்பா அண்ணா வாழ போற வீட்டுல உனக்கு இல்லாத சேரா, நீ உட்காருமா. சரிப்பா.
ஏப்பா நீங்க என்ன சோடி ஓட்டு உட்கார்ந்துருக்கீங்க? சரி அண்ணப்பறவை சேர்ந்தே இருப்பாங்க. தள்ளி உட்காரு. அதிசயம் வா அதிசயம் எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கம்மா. அப்புறம் மாப்பிள்ள வாழ்த்துக்கள். டேய் என்ன மாப்பிள்ளை கேப்பிள்னு ஆரம்பிச்சிட்ட? வேணா மருமைன்னு சொல்லவா? பொருத்தம் நல்லா இருக்கும். ஏத்தா என்ன படிக்க போறேன்னு சொல்லுதா? ஐஏஎஸ் படிக்க போறேன்னு சொல்லுடி. ஐஏஎஸ் படிக்க போறேன் மாமா. அனார்கலி ஐஏஎஸ். அப்புறம் என்ன கலெக்டர் பொண்ணு டாக்டர் மாப்பிள்ள பொருத்தமா தானே இருக்கு. என்னம்மா இப்படி பேச ஆரம்பிச்சிட்டான்? தரேன் பெரிய ஆஸ்பத்திரியை கட்டி கொடு தரேன். அப்படி போடுதா? என்ன இப்படி போடுதா? சும்மா அருமையா வக்கீலுக்கு படிக்காம போயிட்டாப்புல. இல்லைன்னா தங்கச்சி கோர்ட்ல கட்டி கேட்டிருக்கேன். சர்க்கார்னே உங்களை பார்க்க யாரோ கார்ல வந்துட்டு இருக்காங்கண்ணே. இங்க வாங்க. உங்க பையனை பார்க்க தான் ஐயா வந்திருக்காரு. ஆமா பையன் எங்க? பாப்பா கங்க்ராச்சுலேஷன். மாலை கொடுங்க. வாங்க வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. தம்பி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தது சந்தோஷமான விஷயம்தான். திறமை எங்க இருந்தாலும் அவங்கள தேடி போய் அடையாளப்படுத்துறது தான் எங்க கல்வி நிறுவனத்தோட முதல் கோட்பாடு. தம்பியை எங்க ஸ்கூல்லேயே ₹1 செலவு இல்லாம அதுவும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பை தொடர எல்லா செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். ஓகே, அந்த அட்மிஷன் ஃபார்மை கொடுங்க. சார் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டாரு. நீங்க உங்க பேர் எழுதி கையெழுத்து போட வேண்டியது மட்டும்தான் உங்க ஒரே வேலை. வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. பிடிங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். குட். He's a brilliant boy. I need him. Okay. ஓகே சார். நீ என்னப்பா சொல்ற? நான் இங்கேயே படிக்கிறேன்ப்பா. என்ன சர்க்கார் ஒரே நாள்ல 2 ஜாக்பாட் அடிச்சிருக்கு. கொண்டாடாம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? டெய்லர் பையனை கலை விடுங்க. இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. பையன் தமிழ் மீடியத்திலே படித்து பழகிட்டான். திடீர்னு இங்கிலீஷ் மீடியம்னா புது ஆளுங்க புது இடம், அவனுக்கு சரிப்பட்டு வருமானு தெரியல. வேணாங்க. ஆடா நீங்க என்னங்க புரியாம பேசிக்கிட்டு? இங்கிலீஷ்லாம் இப்போ சப்பா மேட்ரு. நம்ம ஸ்கூல்ல சேர்ந்த 2 நாள்ல பையன் இங்கிலீஷ் பேச போறான். சாரெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்தது நீங்க போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம். ஏமா நீ யா கொஞ்சம் சொல்லக்கூடாதா? என் வீட்டுக்காரர் என்ன சொல்றாரோ அதுதான். சார் சார் இது சரிப்பட்டு வராது, நீங்க கிளம்புங்க. சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப கிளம்புங்கண்ணா. இங்க சீட்டு வாங்க அவன் பெரிய பெரிய ரெக்கமெண்டேஷன் லெட்டரு லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு காத்து கிடக்கான். நீ இருக்கிற நிலைமைக்கு உன் பையனுக்கு மெடிக்கல் கோர்ஸ் புக்காவது வாங்கி தர முடியுமாயா? அது ஏன் பிரச்சனை? அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க கிளம்புங்க. கற்பூர வாசனை தெரியலையா உங்களுக்கு? இப்படியா வியாக்கியாலம் பேசிக்கிட்டு ஒன்னுத்துக்கும் உதவாத கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்த்த உன் பையன் மயிர்ல கூட டாக்டர் ஆகும். தம்பி, ஒரு செடி வளரும்போது ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு போகுயா. அதே செடி மரமாக வளர்ந்து நிற்கும் போது மேய்ஞ்சிட்டு போன ஆடு மாடெல்லாம் அதோட நெல்லில் இழப்பாரியா. இங்க ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு. நம்மள மாதிரி ஆளுங்க உடச்சு வெளில வரணும்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் கல்விதான்யா. நீ படிக்கிற வேலையை பாரியா. அப்பா இருக்கேன்ல, நீ டாக்டர் தான்யா. டாக்டர் சாயங்காலம் பால் கறக்க வந்திருப்பா. பூவெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. சர்க்கார் காலையில் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் இங்கே வாப்பா. என்ன விஷயம்ண்ணே? அதான்ப்பா நேற்று அந்த ஸ்கூல் ஏஜென்ட் பிரச்சனை பண்ணாங்கல்ல, அது விஷயமா பேச ஐயா கூப்பிட்டாரு. ஒரு நிமிஷம் வந்துட்டு போ. இப்போ எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க? நேத்துக்கு அவங்க தான் வந்து வம்பிட்டாங்க. அவர் வர மாட்டாரு. நீங்க போகாதீங்க. கொஞ்சம் இருமா. இப்போ என்னன்னு போய் கேட்டு வரது என்ன பிரச்சனை? எதுக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போணும்? அண்ணா ஒரு நிமிஷம் நான் சட்டை போட்டு வந்துறேன். எங்க சொல்லிட்டே இருக்கேன் பா. எங்க இரு நான் போய் பார்த்து வரேன். அட பொறுமா. ஒண்ணு இல்லடா, அப்பா வந்துறேன். சொல்றதுக்கு எங்க எதுக்குங்க? ஒண்ணும் இல்லம்மா, வந்துருவாருமா. அப்ப ஒண்ணு இல்லனா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறீங்க? உடனே வந்துருவாரு. பொறுமா. சரவணன் நானே கூட்டி போறாரு. போ. இங்க பயமா இருக்குங்க. ஏதோ பண்ணி. ஒண்ணு இல்லம்மா. என்னன்னு போய் பார்த்து வந்து இப்ப என்ன போகுது? ஒண்ணு இல்ல. உள்ள போங்க. உள்ள போங்க. டேய் தம்பி, கூட்டி போடா. அப்பா. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தானே அந்த ஆளு? திருநெல்வேலிலங்கயா. திருநெல்வேலியா? ஆமாங்க சார் தான். எதுக்கு அங்கே தூக்கி வச்சாங்களா?
ஒருவேளை அங்கே அல்வா சரியா கிண்டலையோ? மந்திரி மகனை உமன் ஹராஸ்மெண்ட் கேஸில் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து வெளுவெளுன்னு வெளுத்து கையை உடச்சி விட்டாரங்கய்யா. அப்படியா? இவன் தானே அது? ஆமாங்க சார். ஏண்டா கூட 4 பேரை செத்துட்டு நான் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? வரேன் ஒரு 10 நிமிஷம் இரு. கவலைப்படாதப்பா, நல்லதே இல்லை, பயப்படாதீங்க. இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு. எதுக்கு இவ்வளவு நேரமா உட்கார வச்சாங்க? நாங்க என்ன சார் பண்றது? சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னக்கிறீங்க? ஒன்றும் இல்லைண்ணே, தா நிற்கிறானே இந்த நாய் ஊரில் 4 ரவுடிங்களை கூப்பிட்டு வந்து ஸ்கூல் மேனேஜரை போட்டு அடிச்சிருக்கான். அதான் அண்ணன் கூப்பிட்டாரு. அண்ணன் தெரியல, எக்ஸ்எம்எல்ஏ. அதான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வணக்கம் தம்பி. வணக்கம். ஒரு நிமிஷம். வாசல் ஏன் அத்தனை வண்டி நிக்குது? எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட சொல்லு. சரிங்க, இந்த சொல்லிடுறேன். சரிங்கண்ணே. சாரி சார், நீங்க உட்காருங்க. பரவாயில்ல தம்பி, உட்காருங்க. தம்பி உள்ள உட்காந்து பேசலாமே. பரவாயில்ல, சொல்லுங்க. தம்பியை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். முதல்ல என்னை பற்றி சொல்லிடுறேன் தம்பி. எங்கள் தாத்தா ஒரு கவுன்சிலர், அப்பா சேர்மன், நான் எக்ஸ்எம்எல்ஏ. வர எலெக்ஷனுக்கு அப்புறம் மந்திரி ஆயிடுவேன். நான் மக்கள் நலனுக்காக சேவை செய்கிறேன் தம்பி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஊர் ஆளுகள்லாம் ஒன்றா சேர்ந்து நேற்று ஒரு பெரிய கலவரம் பண்ணி ஸ்கூல் மேனேஜர் ஒருத்தனை கொலவரியோடு அடிச்சிருக்காங்க. கேள்விப்பட்டு துடிச்சு போயிட்டேன் தம்பி. இதெல்லாம் தலைமை தாங்கி நடத்துகிறவே வெளியே உட்காந்துருக்கேன். அதை கொடுங்க. இந்தாங்க சார். இந்தாங்க தம்பி. அதெல்லாம் நீங்கள் படிக்கவே வேண்டாம். எதுக்கு சொல்கிறேன்னா, அவன் ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு ஐபிசி செக்ஷனோட ஃபுல் டீட்டெயில் எழுதியிருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எஃப்ஐஆரே போடலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, வளர விடக்கூடாது தம்பி. அண்ணா ஐயா, அவரை கூப்பிடுங்க. ஏ சர்க்காரே சார், பாப்பா ஐயா கூப்பிடுறாரு. அந்த சேர் போடுங்க. உட்காருங்க. லாக்கப்ல தள்ளி 4 சாத்து வைக்கணும் பார்த்தா சேரை போட்டு உட்கார வைக்கிறீங்க. கொஞ்சம் பொறுங்க சார். ரமேஷ், வண்டியில இருந்து அந்த அக்யூஸ்ட கூட்டிட்டு வாங்க. சார், ஊர்ல எத்தனையோ பசங்க கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த பையனை உங்க மச்சான் போய் பார்த்து அவர் ஸ்கூல்ல சேர சொல்லி கட்டாயப்படுத்தினது எதுக்கு? நான் எதுக்கு இதை கேட்கிறேன்னா, நீங்க மக்கள் நலனுக்காக சேவை செய்யறவர். நியாயத்தை கரெக்டா சொல்லுவீங்க. தோ வந்துட்டான். வாங்க சார். இவன் கண்ணத்துல அடிச்சதுல கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். நானும் இவன் கண்ணத்துல ஒரே அடி தான் அடிச்சேன். கை சரியாயிடுச்சு. இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். கை தூக்குடா, தூக்குடா கைய. உண்மையை பூரா ஒத்துக்கிட்டு எழுதி கொடுத்துட்டான். படிடா படி. போய் புகார் கொடுத்ததற்காக மன்னிப்பு கேட்டு அனுப்புனர் ஆர் செந்தில்நாதன். உட்காருங்க சார், உட்காருங்க. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க மக்களுக்கு சேவை செய்யறவர். பீனல் கோட் செக்ஷன் வரைக்கும் கரெக்டா சொல்றீங்க. அவர் இப்போ உங்க மேல கேஸ் கொடுத்தாருன்னா, அனுமதி இல்லாம ஆட்களோட அவர் வீட்டுக்கு போனதுக்கு ஐபிசி செக்ஷன் 447, ஸ்கூல்ல சேர சொல்லி கட்டாயப்படுத்தினதுக்கு ஐபிசி செக்ஷன் 370, ஊர் மக்கள் முன்னாடி அவரை தகாத வார்த்தையில பேசினதுக்கு ஐபிசி செக்ஷன் 294B, அந்த குடும்பத்துக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தினதுக்கு ஐபிசி செக்ஷன் 499, இப்ப பொய் கேஸ் கொடுக்க வந்த குற்றத்துக்கு ஐபிசி 192 and 211, இவரை நாயின்னு சொன்னதுக்கு 294ல ஒரு 3 மாசம் உள்ள இருக்கணும். கிரி, என்ன கேஸ் கொடுக்கலாமா? இல்லை வேணாம் சார். கிளம்புங்க. ஒரு நிமிஷம். அவன்கிட்ட லெட்டர் ஒன்று எழுதி வாங்கிக்கங்க. அப்படியே ஐயா கிட்டயும் சாட்சி கையெழுத்து ஒன்று வாங்கிக்கங்க. சரிங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கொஞ்ச நேரத்தில் பசங்களோட
நிலைமை என்ன ஆகுமோன்னு கதி கலங்கிட்டேங்க சார். சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். எதுக்கு நன்றிலாம், நீங்கள் சரியாக இருந்தீங்க. அருந்தவம், உங்கள் அப்பாவை நீங்கள் பெருமைப்படுத்திருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கிளம்புங்க. நன்றி சார். குமார் இது பிடி. வணக்கண்ணே. அப்பா நம்ம வேலை. ஆமாம் தம்பி ப்ளஸ் 2 படிக்கிறேன். டியூஷனுக்கு பணம் கேட்டேன். இந்தரா சரி போய் கட்டிடுறேன். ஓ வரேன்ப்பா. சரிப்பா. ஏய் இடையே போடுங்கடா. அப்புறம் டாக்டர் தம்பி எப்படி இருக்காப்புல? அவன் நல்லா இருக்கானே. டியூஷனுக்கு எதுவும் போகிறாப்லையா? அதெல்லாம் இல்லைண்ணே, அவன் நல்லா படிக்கிறானே. இல்லைப்பா, இங்கே நிறைய பேர்த்துக்கு மெடிக்கல் சீட்டு 1/2 மார்க்கு 1 மார்க்கில் தான் மிஸ் ஆகும். தம்பி வேற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். பேசாமல் டியூஷனுக்கு அனுப்பிட வேண்டியதானே? குவார்டர்லியில் ஃபிசிக்ஸில் எவ்வளவு? 190பா. கெமிஸ்ட்ரியில் 185. அங்கிள் இவ குவார்டர்லி எக்ஸாமில் ஃபிசிக்ஸில் சென்டம் நான் 195. கெமிஸ்ட்ரி டீச்சர் மெடிக்கல் லீவில் இருக்காங்கப்பா. அதனால 10th சார் தான் கிளாஸ் எடுக்கிறாரு. நீ வேணா டியூஷன் போறியா? எதுக்குப்பா வீண் செலவு? அது அப்பா பார்த்துக்கணும்ப்பா. நீ போ. யாருக்கும் இவ்வளோ பெரிய தொகை கொடுத்ததில்லை. பையனோட படிப்புக்குன்னு கேட்குறீங்க, பார்த்துக்குங்க. ரொம்ப நன்றிண்ணா. சார் என்னை பார்த்துங்க சார். ஓ பரவாயில்ல சார். சார் பையனை பார்த்துங்க சார். நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் பையன் 3 பாடத்துலையும் சென்டம் தான். ரொம்ப நன்றி சார். வாங்க சார், நான் உள்ளே விட்டு கூப்பிட்டு போங்க. தேங்க்யூ சார். இருடா இடா முடிச்சுடா. முத்து கொஞ்சம் சீக்கிரம். சரிம்மா ஓகேம்மா. முத்து போத கரைப்படியா விட்டுடு. அட என்னங்க உங்ககிட்ட பால் வாங்குறது நான் பரவாயில்ல பெரும்பாடாக இருக்குது. போதுமா? மருத்துவ படிப்பிற்கான தகுதி தேர்வு கட்டாயம். சிலம்பம் கற்றுக்கிட்டு களத்துக்கு வந்ததுக்கப்புறம் கத்தி சண்டை போடச்சோன்னா என்ன சார் நியாயம்? படித்தா போதுன்னு ஒரு காலம், அதுக்கப்புறம் மார்க் எடுக்கணுன்னாங்க. இப்போ அவன் சொல்கிறத தான் படிக்கணும்னு ஆகிப்போச்சு. அப்படியே படிக்க ஆசைப்பட்டாலும் இப்படி தான் புதுசாக எதையாவது ஒன்று சொல்லி நம்மளை குழப்பி வாயை மூடிக்கிட்டு சராசரி மனுஷனாக இருக்கமேன்னு எனக்கே அசிங்கமாக இருக்கு. என்னத்தை மாற்ற முடியும்னு நினைக்கிறேன்? டாக்டர் ஆகணும்னா எழுதித்தான் ஆகணும். ஏதாவது நல்ல கோச்சிங் சென்டராக பார்த்து சேர்த்து விடுங்க. குட். உங்கள் பையன் நல்லா படிக்கிற பையனாக இருக்கிறான். ஆனால் இப்போவே 1 இயர் போயிடுச்சு சார். இப்போ என்ன பண்ணுறது சார்? நீங்கள் ஒரு 1 இயர் கோர்ஸில் சேர்த்துருங்க. தம்பி நீ இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரிங்க சார். நீங்கள் ஒரு 1.7 lakhs கவுண்டரில் கட்டிருங்க. சார் நான் விவசாயி சார். பூ பூத்தா தான் சார் பொழப்பே. ஏதாவது கொஞ்சம் குறைச்சிக்க முடியுங்களா? இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் யாரையும் 1 இயர் கோர்ஸில் சேர்த்துக்கிறது இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா உங்கள் பையன் நல்லா படிக்கிறான். அவன் வின் பண்ணால் நம்ம சென்டருக்கு நல்ல பேர். நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி தான் 25,000 கம்மி பண்ணி 1.7 lakhs சொல்லியிருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் கவுண்டரில் பணத்தை கட்டிட்டு கிளம்புங்க. சரிங்க சார், 1 வாரத்தில் கட்டிடுறேன் சார். பூர்வீக நிலமில் பிள்ளைகளை படிக்க வைக்க எந்த தகப்பு தான் கஷ்டப்படாமல் இருக்கேன். கொடுப்பா, எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கு. இந்த சர்க்காரு இப்போ ஏன் அழுதுகிட்டு இருக்க? காசு வந்து நிலத்தை திருப்பி வாங்கிக்கலாமா? போசனை ரொம்ப நல்லவர். இந்த பார், நாம் இப்போ கஷ்டப்பட்டோம்னா நம்ம வம்சமே நல்லாயிருக்கும். நீ வேணா பாரு, இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த ஊரே உன்னை டாக்டர்மான்னு கூப்பிட போகுது. டாக்டர்மா இந்தா தேங்க்ஸ் சார். வாங்க போ. இந்த வந்துட்டாப்புல. என்ன கோவிந்தம்மா இருந்து பார்த்து போகிறது? சரிக்கா. இந்த சரவணன் சமைக்க மாட்டேன், நான் போயிட்டு வரேன் மாமா. சமைக்கிறேப்பா. அக்கா வரேன். வரேன் அரசு. சரி சரி. ஏங்க இவ்வளோ லேட்டு? ராசமாவ தோட்டத்தில் மருந்து அடிக்க லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துருவேன். கொண்டு.
வறுமை இருள் சூழ்ந்திருந்தாலும் மருத்துவ கல்வி தனது வாழ்விற்கு ஒளியேற்றும் என்ற நம்பிக்கையில் இருந்த மாணவி தனது மருத்துவ படிப்பு கனவாகி போன நிலையில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். 12ஆம் வகுப்பில் நன்கு படித்த 1176 மதிப்பெண்களும் 196.5 கட் ஆஃப் மதிப்பெண்களும் பெற்று தனது மருத்துவ கனவை நோக்கி முன்னேறினார். ஆனால் மருத்துவ இடங்கள் புதிய தகுதி தேர்வு மூலம் மட்டுமே நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு வெளியானதைத் தொடர்ந்து மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. தனது மருத்துவ கனவு சிதைந்து போனதால் தன்னையே மாய்த்து கொண்டது எல்லோரையும் மீள முடியாத துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. பாப்பா குடு. நான் டியூஷன் கிளம்புறேம்மா. இருப்பா, இப்பதானே வந்த, பால் சாப்பிட்டு போயிரு. இல்லை வேணாம்மா, டைம் ஆயிடுச்சு. இருப்பா, அப்பா வந்து விடுறேன். சரிப்பா. எங்க தண்ணி கேட்டீங்க? ஒரு நிமிஷம் இல்லைம்மா, வேணாம். ஆயா அப்பா, இந்த கம்ப்யூட்டர் அக்ரின்னு ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல, அதில் ஒன்றும் படிக்கக்கூடாதா? பா அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் டாக்டர் தான்ப்பா. நான் நல்லா படிப்பேன்ப்பா, நல்லா படிச்சிருவேன். சரிப்பா. அப்பா, கோச்சிங் சென்டரில் பேலன்ஸ் ஃபீஸ் கேட்டாங்கப்பா. மத்தியானம் 2 மணிக்கு சென்றாசன லட்சுமி கூட்டு போவார், பார்த்துக்க. என்ன? சென்றாசன லட்சுமி கூட்டு போவார். அதான். ஏன் அதையும் நீங்களே இருந்து அனுப்பி வைக்க வேண்டியது தானே? இங்க நான் மட்டும் தான் கல்லஞ்சு காரியில. போங்க போங்க, உங்க பொண்ணு வருவா, அவளுக்கு பதில் சொல்லுங்க. என்ன ஒட்டி போடுங்க. நான் போடுறேன். இப்போ எதுக்கு இந்த ஃபேனை மாத்துறீங்க? அலசாயிருச்சு, ஒரே சத்தம், ராத்திரிலாம் தூங்க முடியல. இந்தாங்க. ஓகேண்ணே. ஃபேன் எடுத்துகிட்டு போயிருங்க. சரிங்கண்ணே. என்னங்க, என்னாச்சு? வாலி கிணத்துல விழுந்துச்சு, எதுக்கு இப்படி பதறி ஓடி வரீங்க? வாலியா? பா பா, என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லைப்பா. இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு இப்போ போய் கிணத்துக்கு வந்து பூட்டு போடுற? போனேன். வரோம். பாய். பாய்ண்ணா. போயிட்டு வரேம்மா. மாணவர்கள் தங்கள் அட்மிட் கார்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. என்னாச்சு? டிராஃபிக் சார். இதுக்கும் டிராஃபிக் என்ன சார் சம்மந்தம்? அது இல்லை சார், இந்தியா ஃபுல்லாக ஒரே நேரத்தில் எல்லாருமே ஆன்லைனில் அப்ளை பண்ணுவாங்க. அந்த டிராஃபிக்கை சொன்னேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார். இமெயில் அக்கௌண்ட் இருக்கா? இல்லை சார். எந்த பேங்க் சாமி ஓப்பன் பண்ணணும்? ஸோ உள்ளே போய் சிஸ்டம் எடுத்து ஐடி பாஸ்வேர்டோட வாங்கயா. காலைல இந்த எத்தனை பேருக்கு சொல்கிறது? ஃபோட்டோ தாங்கம்மா. இந்தாங்க. மா ஸ்கேன் பண்ணலாமா? போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாமா. போமா. ஸ்கேனா? எதுக்கு ஆஸ்பத்திரி போக சொல்றீங்க? சும்மா ஆன்லைனில் தாங்க பணம் கட்ட முடியும். அப்படின்னா தம்பி டெபிட் கார்டு வச்சுருக்கீங்களா? இல்லை, ரேஷன் கார்டு தான் இருக்குது. தம்பி சென்டரை செக் பண்ணிக்கிங்க. 5519 மதுரை. ஓகே. 5124 திருச்சி.
5125 திருநெல்வேலி. ஓகே தானே? ஓகே சார். ஓகேங்களா? ஓகே ஓகே. இந்தப்பா. சரியா? சந்தோஷங்க. வாங்க. தேங்க்யூ சார். இங்கேயா? ஆமாப்பா. நம்பர் சொல்லுங்க. 11102567. 2567 கரெக்டானு பாருங்க. ஓகேவாப்பா? என்னப்பா? ஜெய்ப்பூர்னு போட்டிருக்குப்பா. ஹலோ, யாருங்க? ஹலோ, நான் அருந்தவத்தோட அப்பா பேசுகிறேன். சார் சொல்லுங்க சார். என் பையன் எக்ஸாம் சென்டர் வந்து ஜெய்ப்பூர்னு போட்டிருக்கு. ஜெய்ப்பூர்னு போட்டிருக்கா? ஆமாம் சார். சார் நான் உங்கள் கண்ணு முன்னாடி தானே சார் சென்டரை செலக்ட் பண்ணேன். ஆமாம் சார், அதான் சார் எனக்கும் தெரியல. இப்போ எப்படி சார் எக்ஸாம் எழுதுறது? சார் அதில் என்ன போட்டிருக்கோ அதான். ஜெய்ப்பூர்னா ஜெய்ப்பூர் தான் போய் எக்ஸாம் எழுதணும். போய் எழுதுறதுக்கு உண்டான வழியை பாருங்க சார். சார் எக்ஸாம் எழுத முடியாதாப்பா? சார் சார் அப்பா இருக்கப்பா, நீ அப்பா நம்ம போவோம் வா. உனக்கு எங்க? நீங்க தான் நார்த் சைடுல தான். எனக்கு மதுரையில கொடுத்துறாங்கடா. பரவாயில்ல. அப்பாட்ட போய் கொடு. உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காம ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. ஏன்னா போனவனுக்கு எங்க போய் எக்ஸாம் வச்சிருக்கானுங்க. என்ன பண்றது, இப்பெல்லாம் அப்படிதானே பண்றானுங்க. தண்ணிக்கு பானி தேதோ. என்னங்க ட்ரெயின் டிக்கெட் கிடைச்சதா? எங்க எல்லா பசங்களுக்கும் தான் எக்ஸாம் லீவ் விட்டுருக்காங்கல்ல, எப்படி டிக்கெட் கிடைக்கும்? அண்டர்சோட் டிக்கெட் தான் எடுத்து வந்திருக்கேன். பாவம் எப்படி போக போறாங்கன்னு தான் தெரியல. சேட்டை பண்ணாமல் அம்மாவை தொந்தரவு பண்ணாமல் பத்திரமா இருந்துக்கணும். அப்பா வந்துடுவேன். சரியா? சரிப்பா. பார்த்துக்கலாம், வந்துடுறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. சார்ஜிம்மா வீட்டை பார்த்துக்கங்க. வரேம்மா. பாய்ண்ணா. பாய்ப்பா. सेंट सेवियर गर्ल्स स्कूल पा। सेवियर गर्ल्स स्कूल। आओ सब बैठो। यार अरे यार उसके साथ में मत जा यार, वो कहीं घुमा देगा, वो पागल है। You can see the students waiting here to write the examination in Jaipur, and many of them are from Tamil Nadu. எவ்வளவு நேரம் ஆகுனே போய் சேர்றதுக்கு? भाई देख ना कितना अच्छा सुंदर कबूतर है, रुक के देखे जाओ भाई। கொஞ்சம் சீக்கிரம் போங்க। ठीक है भाई, शीघ्र पकड़ो, चलते हैं। सब हॉल टिकट हाथ में रख लो लेडीज में। अरे मैडम क्या करे तुम? बच्चे का बाल क्या था? क्या करे तुम यार? बच्चों के साथ ऐसे करते क्या? चलो चलो पीछे चलो पीछे चलो। आपके घर बच्चे नहीं है क्या? अरे बोलिए मैडम। हाथ उठाओ, कट करो कट करो। ओपन योर आईज। ये सब क्यों पहन के आए आप लोग? लेग निकालो। என்ன அநியாயமா இருக்கு? அலையில போட்டு இந்த பாட்டு படுத்துறீங்க. உங்க ஸ்டூடெண்ட் என்ன வேணா பண்ணுவீங்களா? हाँ ठीक है तुम जाओ, तुम आ जाओ। ऐसा क्यों कर रहे हैं? कुछ नहीं है। तो निकालो भैया गो फास्ट भैया, शीघ्र भैया। आगे आगे भैया आइए। ஸ்கூல் வந்துருச்சா? எதிரிச்சியாமா? என்னப்பா பூட்டி இருக்கு, யாரையும் காணோம்? தெரியலப்பா। क्या चाहिए आपको? हाँ बताओ। सेंट सेवियर स्कूल। हाँ हाँ एग्जाम। ये सेंट सेवियर स्कूल है। आधा होते कामी। हाँ अगर ये तो बॉय स्कूल है, एग्जाम यहाँ नहीं हो रहा है। आपका सेंटर गर्ल्स स्कूल में है, वो वहाँ अम्बापुरी में। जल्दी जाओ। எங்க கூட்டி வந்து விட்டுருக்க? क्या? நீ வந்து பாய் ஸ்கூல் கூட்டி வந்திருக்க। सेवियर स्कूल है ना? யோ गर्ल्स स्कूल கூட்டி போ। गर्ल्स स्कूल है क्या? अभी लेके चलेंगे आपको। பிள்ளையோட வாழ்க்கை भाई सीट गर्म हो गया भाई। आए भाई बैठे भाई, 5 मिनट में छोड़ देगा भाई। लेकर जाओ। इधर क्या है? कुछ नहीं। चलो जाओ फ्रिस्किंग एरिया को जाओ। रुको। आप भी जाइए। जाइए। कैसे बच्चे जाएंगे, कैसे टाइम से एग्जाम देंगे, कैसे आएंगे? जरा भी इन लोगों को लिहाज नहीं। सभी सुन लो, गेट बंद होने में अभी सिर्फ 5 मिनट बाकी है। तक सभी आ गए हैं, चलो चलते हैं। टाइम हो गया है, आप सब लोग एग्जाम रूम में जाइए। கேளுங்கப்பா। ஸ்கூலுக்கு நீ எவ்வளவு தூரம் இருக்கு? वहाँ दिखता है ना, वही गर्ल्स स्कूल है। ஸ்கூல் வந்துருச்சப்பா। टाइम हो गया। टाइम ओवर। सिक्योरिटी गेट क्लोज करो। தூரத்துல இருந்து
தமிழ்நாட்டில் இருந்து பசங்களோட லைஃப் சார், பசங்க வாழ்க்கை சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், உங்க காலை வேணாலும் விழுகிறேன் சார். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க अभी 30 सेकंड और है, रुक जाओ। जल्दी आओ, इसको पूरा चेक करो। गेट बंद कर दो। आगे बराबर ओपन करो, अच्छा से। तुम्हारे इयररिंग्स रिमूव करो। हाथ उठाओ। चलो चलो जल्दी बैग चलो। रिमूव करो। जाओ अंदर जाओ। नी पो। थोड़ा घुमाओ। நல்லா எழுதுப்பா. सपोर्ट। Please give me one last chance. Sir. Go and sit there.